ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம விளையாட போகிறதோட பேர் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஸ்லெண்டினா த செல்லார். அதுவும் நம்ம ஈஸி மோடில் விளையாட போகிறோம். அடுத்து மீடியம் ஹார்ட்லாம் அப்புறமா பார்த்துக்கலாம். இப்போ நம்ம செல்லார் 1 கொடுப்போம். அதுக்கு முன்னாடி மித்தெல்லாம் கொடுப்போம். 3 கொடுத்து பார்ப்போம். 3ல் எப்படின்னு தெரியல, அதனால் நம்மளுக்கு எதுக்கு வம்பு, ஈஸி 1 கொடுத்துருவோம். 8 புக்கு கண்டுபிடிச்சாதான் திட்டி விட்டுருச்சுங்க. நான் கிட்ட போனேன், முதல்ல 8 புக்கு கண்டுபிடி அப்படின்ட்டு. சரி, நம்ம இப்போ கண்டுபிடிப்போம். அதுக்கு முன்னாடி ஸ்லெண்டினா வராமல் இருக்கணும். இதில் ஒன்றும் இல்லை, இதுலேயும் ஒன்றும் இல்லை. நம்ம போவோம். சைடில் எதுவும் இருக்கா? இல்லை, யாரும் இல்லை. நல்ல வேலை இங்கே எதுவும் இருந்த மாதிரி இருந்துச்சு. கீ கிடச்சிருக்கு. சரி, இதை வச்சு ஏதாவது ரூம் திறக்கணும். வெளியில் இருக்கம்மா ஸ்லெண்டினாவா டீ இருக்கா? சரி, அவட்ட இருந்த அவள் ஒரு டம்மி பீஸுன்னு சொல்லணும்னு தோணுதான், ஆனால் சொல்ல முடியலை. சரி, இங்கிட்டு நம்ம புக்கை கண்டுபிடிப்போம். புக்கை தேட தானே வந்திருக்கோம். நம்ம இங்கே போய் ஏதாவது கிடைக்குதான்ட்டு தேடி பார்ப்போம். இந்த சைடு போகலாமா? இல்லைங்க, நான் அவளை பார்க்கவே இல்லைங்க. அவளாம் வந்துக்கிட்டு ஒரு கீ யூஸ் பண்ணிட்டோம். போடு, நம்மளுக்கு ஒரு புக்கு கிடச்சிருக்கு. சரி, நம்ம இங்கிட்டு போய் எதுவும் கிடைக்குதான்னு தேடி பார்ப்போம். அப்படியே போனாங்க. எப்படி அப்படியே அவன் நெஞ்சில் போய் கரெக்டாக முட்டிக்கிட்டு இருந்திருக்கேன். நான் இப்போ வாய்ஸ் கொடுத்தனால இப்படி பேசுகிறேன். உண்மையிலே நான் விளையாடும் போதெல்லாம் அப்படி திக்குன்னு இருந்துச்சு. இப்போ நான் விளாண்டுட்டு வாய்ஸ் கொடுத்துருக்கேன், அதனால தான் இப்படி பயமே இல்லாமல் சுற்றிக்கிட்டு இருக்கேன். நான் ரியல்லே அப்படியே விளாண்டுக்கிட்டே வாய்ஸ் கொடுத்தோம்னா என்ன நடந்து. இங்கே ஒரு சாவி இருக்குது. இதை எடுத்துகிட்டு 8th ஒரு ரூமை திறப்போம். 8th ஒன்றுமே இல்லை, வெறும் வெத்தாக். இப்போ நம்ம இந்த ரூமை திறந்துட்டோம். இதுக்குள்ளே எந்த புக்கும் இல்லை. நம்ம இந்த ரூமை திறப்போம். எப்படி சடக்குன்னு வந்துட்டு நம்மளை பிடிச்சிட்டு அப்படியே போயிட்டா. நல்ல வேலை எதுவும் செய்யலை. ஐயம்மா, அப்படியே வந்துட்டு அப்படியே போயிட்டா. விளையாண்டிங்கன்னா தெரியும். நான் உங்களை பார்க்கும் போது தெரியாது, விளையாண்டிங்கன்னா தெரியும் அவ்வளோ பயமாக இருக்குன்ட்டு. இப்போ இங்கிட்டு போவோம். இங்கிட்ட ஒரு புக்கு இருக்குங்க. நல்ல வேலை 2வது புக்கை கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இங்கிட்டு போவோம். இங்கிட்ட எதுவும் கிடக்கான்ட்டு மட்டும் வந்துடக்கூடாது. இங்கே ஒரு ரூம் இருக்குது. இந்த ரூமை ஓப்பன் பண்ணுவோம். இந்த புக்கு இருக்குங்க. இந்த புக் எடுத்துக்குவோம். இந்த இதில் எதுவும் இருக்கா? இதில் இதுதானங்க மூஞ்செல்லாம் காட்டி பயமுறுத்திக்கிட்டு இருக்கா. இங்கே ஒரு சாவி இருக்குது. சரி, இந்த சாவி எடுத்துகிட்டு உள்ளே எதுவும் இருக்கான்ட்டு பார்ப்போம். உள்ளே ஒன்றும் இல்லை, வெறும் அட்டைப்பட்டி. சரி, அட்டைப்பட்டியா? இது ஒன்றுமே இல்லை. இதை தவிர வேறு இந்த இதில் ஒன்றுமே இல்லை. இருந்தாலும் செக் பண்ணிக்குவோம். நம்ம இப்போ அப்படியே போயிடுவோமா? லேக்காக போயிடுவோம். இப்போ இங்கிட்டு தானே போயிட்டோமா போகலையா? எந்த ரூம்ஸ்லாம் போயிட்டோம், எதுக்கெலாம் போகலன்னு தெரியலை. இதுக்கு நம்ம வந்துட்டோம். இந்த ரூமுக்கும் நம்ம வந்துட்டோம். இந்த ரூமுக்கும் நம்ம வந்துட்டோம்னு நினைக்கிறேன். அதனால் இப்படியே போயிடுவோம். இந்த ரூமுக்கும் நம்ம வந்துட்டோம். அப்போ நம்ம எந்த சைடு வந்துக்கிட்டு இருக்கோம்? சரி, அப்படியே வெளியில் போயிடுவோம். அப்படியே இங்கிட்ட போயிட்டு இப்படியே டேன் பண்ணோம்னா லைப்ரரி வரும். அந்த லைப்ரரியில் நம்ம செக் பண்ணியாச்சு. இந்த சைடு தான் நம்ம செக் பண்ணலை. நல்ல வேலை, கரெக்டாக தான் போயிருக்கேன். இந்த சைடு போய் இந்த சைடு திரும்பிடுவோம். அவன் மட்டும் 8th வந்துடக்கூடாது. சைடு வாக்கிலே போகிறேன். போடு, இன்னொரு 4 புக்கு வச்சு சந்தோஷப்பட விட மாட்டிக்கா. அப்பப்போ வந்து சாக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கா. இவெல்லாம் பார்த்து பயம் இல்லைன்னு சொல்ல முடியுதா? சொல்ல விட மாட்டிக்கா. அப்பப்போ வந்து சாக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கா. திக்குன்னு ஆயிடுச்சு எனக்கு. அப்பப்போ இங்கே எதுவும் இருக்கா? ஓகே, என்னமோ மின்மினி பூச்சின்னு நினைக்கிறேன். அப்பப்போ பறந்துக்கிட்டு இருக்கு, பார்த்தீங்களா? இங்கே எதுவும் இல்லை. இங்கிட்ட போய் பார்ப்போம். இங்கே இந்த லைப்ரரிக்குள்ளே எதுவும் இருக்கா? இங்கே பார்த்துட்டோமா பார்க்கலையா? எதுவும் தெரியல. வெளியில் வந்துட்டோம் ஒரு வழியாக. அடுத்த ரூமுக்கு போயிடுவோம். அடுத்த ரூமில் புக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இங்கிட்டு போயிடுவோம். இந்த சைடு போய் இந்த சைடு திரும்பிடுவோம். ஏங்க எட்டி பார்த்துக்கிட்டு இருக்காங்க? இங்கே ஒரு புக் இருக்குது. எப்படியாவது திறந்து 5 புக் எடுத்துட்டோம். இன்னும் 3 புக்கு தான் இருக்குது.
எடுக்கணும். அதை எடுக்கிறதுக்கு என்னெல்லாம் அலப்பறை பண்ண போகிறாலும் 5 புக்கில் எடுக்கிறதுக்கே நான் 5 நிமிஷம் போராடி இருக்கேன். பாதி தான் நான் உங்களுக்காண்டி கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வெளியில் வந்துட்டேன். இன்னொருக்கா போய் இங்கிட்டு போமா உள்ளே போய் நிறையா ரூம்ஸ் செக் பண்ணல. இங்கிட்டு தானே இப்போ போனோம் இல்லையா? இங்கிட்டு தான் போகல. இங்கிட்டு திரும்பிடுவோம். இங்கிட்டு பார்த்துட்டோங்க. இங்கிட்டு போய் அப்படியே போய் யூட்டன் எடுத்துவோம். யூட்டன் எடுத்தா நம்மளுக்கான ரூம் வந்துருச்சு. இங்கேயோ பார்த்து ஐயோ எக்ஸிட் டோருக்கே வந்துட்டோம். நேராக தான் போகல. போயிடுவோம். நேராகவே போயிடுவோம். அப்படி போயிட்டு இந்த சைடு யூட்டன் எடுத்துருவோங்க. இந்த சைடு பார்த்தாச்சு. இந்த சைடு போய் இப்படி யூட்டன் எடுத்துருவோம். இப்படி யூட்டன் எடுத்து இங்கிட்டு போய் பார்ப்போம். இங்கிட்ட இருக்கா? இங்கிட்ட ஒரு புக் இருக்குது. போட 6 புக்கு கண்டுபிடிச்சாச்சு. இன்னும் ஒன்று தான். எப்படி பயந்துட்டேன். சரி, அதெல்லாம் அவ்வளோலாம் தூர போட்டுட்டு நம்ம கண்டுபிடிப்போம். இங்கே ஒரு சாவி இருக்குது, அதை எடுத்துக்குவோம். இங்கே அப்படியே நேராக அப்பளையும் ஒரு வாட்டி வந்தா, இப்பையும் ஒரு வாட்டி வந்தா. போடி 7 புக்கு கண்டுபிடிச்சாச்சு. இன்னும் ஒரே ஒரு புக்கு. ஒன்று கண்டுபிடிச்சா ஈஸியாக தப்பிச்சிடலாம். இப்போ நம்ம இங்கிட்ட அப்படியே போய் இங்கிட்ட எதுவும் கிடைக்கா? இங்கிட்ட எப்படியும் இருக்காது. முட்டு செவர்லன்னா சாவி ஏதாவது தொங்கிட்டுருப்பாங்க. இந்த இதுக்குள்ளே எதுவும் இருக்கா? அப்படியே மூஞ்சிக்கிட்ட இங்கே ஒரு கீ இருக்குது. கீ தான் நிறையா கண்ணில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸ்லெண்டினால ஃபாரஸ்ட்டில் அந்த கீ தாங்க முக்கியமாக எடுக்கணும். அந்த கீயை நான் விளாண்டேன். அப்போ அந்த கீயை கொடுங்கன்றான். ஒரே ஒரு கீயை தான் கண்ணில் பார்த்துருக்கேன். அதுக்குள்ளே எந்திரனா 2 கோடு போட்டு அவ்வளோ அவுட் ஆக்கிட்டா. எம்மா 2 ஸ்லெண்டினாங்க. இங்கிட்ட ஒன்று, இங்கிட்ட திரும்பினா இங்கிட்ட ஒரு ஸ்லெண்டினா, அங்கிட்டு திரும்பினா அங்கிட்ட ஒரு ஸ்லெண்டினா. சரி, அவள் பேரே வாய்க்குள்ள வர மாட்டேங்குது. ஸ்லெண்டினாவா? சரி, என்னமோ ஒன்று. இங்கிட்டு போய் அப்படியே யூட்டர்ன் எடுத்துருவோம். இது முட்டு சவருங்க. நானும் யூட்டர்ன் எடுக்கலான்னு போய்கிட்டு இருக்கேன். முட்டு சவரு. சரி, 7 புக்கு கண்டுபிடிச்சிட்டோமே. இது மேலே என்ன கவலை? இதை வச்சு எக்ஸிட் டோருக்கு போக முடியுமான்னு பார்ப்போம். எப்படியும் போக முடியாது, இருந்தாலும் ட்ரை பண்ணி பார்ப்போம். இங்கிட்ட இந்த ரூம் வெளியில் வந்துட்டோம். இப்போ எக்ஸிட் டோரு இங்கே இருக்குது. நம்ம இந்த ரூம் பார்த்துட்டோம். இந்த ரூம் தான் பார்க்கல. அந்த ஒரு கீ யூஸ் பண்ணிட்டோமா? அம்மா போடு 3 புக்கு கண்டுபிடிச்சி 8 புக்கு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ எக்ஸிட் டோருக்கு போய் கதவை திறக்கிறோம். பாருங்க எப்படி கத்திக்கிட்டு இருக்கான்ட்டு. ஒரு வழியாக நம்ம இந்த கேமை வந்துட்டு முடிச்சிட்டோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் காய்ஸ். இன்னொரு வீடியோவில் வந்து சந்திப்போம்.